லேட் மேரேஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35, இந்த 40 அந்த ரேஞ்சுக்கு மேலே யாருக்கு மேரேஜ் ஆகும். அந்த மேரேஜ் ஆகிறதுக்கு வயசு ரொம்ப முக்கியம். அந்த வயசில் கல்யாணம் முடிச்சிடணும். ஆனால் லேட்டாக யாருக்கெல்லாம் அமையுது அந்த ஜாதகத்தை பாருங்கள். மீன லக்னம், லக்னாதிபதி 12, 7க்குடையவர் 6. ஆனால் பாருங்கள், சூரியனோடு சேர்ந்து புதனும் குருவும் சேர்க்க இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியை புதனும் குருவும் பார்ப்பார், 2 பேருமே சமசப்தமாக பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வர ஜாதகங்களை பாருங்கள், இந்த லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதி நேர் 7ல் இருப்பார். அப்போ இந்த ரொம்ப டிஸ்டன்ஸ் இது. இந்த குரு சுற்றி வர்றப்போ நம்ம இந்த பொதுவாக எடுத்துக்கிறது பூராமே பிருகுநந்தி நாடியில் தான் இது கணக்கு. அது நீங்கள் பொதுவாக பராசர முறையில் நிறைய கேள்வி கேட்டு அது இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எடுக்க வேண்டாம். ஏன்னா நான் இந்த ரூட்டில் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கிறது தான். ஏன்னா ஒருத்தருக்கு லேட் மேரேஜ் ஆகுது அப்படின்னா இந்த குரு சுற்றி வரக்கு லேட் ஆகும், அந்த இடத்த தொடுறதுக்கு லேட் ஆகும். அப்போ இந்த புதனுக்கு இந்த புதன் 7ஆம் அதிபதி சுற்றி வரக்கும் இந்த குருவை தொடருக்கு லேட் ஆகும். அப்போ அந்த ஒரு கிரகம் பயிற்சி ஆகி ஒவ்வொரு கட்டத்தையும் தொட்டு வரும்போது எப்போ மிங்கிள் ஆகுதோ அப்போ தான் அவங்களுக்கு சௌகரியமாக மேரேஜ் ஆகுது. அப்போ லேட் மேரேஜ் ஆகுது ஒரு 30, 35 வயசு 40 வயசுக்கெலாம் மேலே போகுது அப்படின்னா இந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ரொம்ப ரொம்ப அதிக வித்தியாசத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த புதனே ஒரு உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த புதன் மேஷத்தில் இருக்கிறாருன்னா சீக்கிரம் மேரேஜ் வரும். ஏன்னா அந்த குரு போய் 7ஆம் அதிபதியை டக்குன்னு தொட்டுருவார். அப்போ என்ன கணக்கு, இந்த புதனை போய் குரு சீக்கிரம் தொட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு மேரேஜ் சீக்கிரமாகவே வந்துடும். அந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது லேட் மேரேஜா அல்லது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த 7ஆம் அதிபதி வச்சு சொல்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த குரு அடுத்ததாக செவ்வாயை தொட்டாருன்னா மங்களக்காரகன். அப்போ திருமணத்துக்கு காரகம் செவ்வாய் சொல்லுவோம். இப்படி இருந்தால் சீக்கிரம் மேரேஜ் வந்துடும். அடுத்தது இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ இந்த குரு போய் டக்குன்னு தொடுவார், அது செவ்வாய் சுக்கிரனை தொட்டுருவார். இவங்களோட சனி பார்வை இருந்துருச்சு. அப்போ சனி இங்கே ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்காருன்னா கண்டிப்பாக மேரேஜ் வந்துடும். ஏன்னா ஒரு கிரகத்தில் நம்ம அந்த கிரக இதில் எடுத்து பார்க்குறப்போ சனி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடைபெறாது. சனி கர்மகாரகன், என்ன நடக்கணுமோ அது நடக்கிறதுக்கு சனி இல்லாமல் எந்த செயல்பாடும் நடக்காது. அப்போ ஒருத்தருக்கு கர்ம அனுபவிக்கணும்னா செவ்வாய் மங்களகாரகன், சுக்கிரன் அடுத்து இருக்காருன்னா இவருக்கு சீக்கிரம் மேரேஜ் வரும். அதே இந்த செவ்வாய் உதாரணத்துக்கு சனி செவ்வாய் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். குருவுக்கு அப்புறம் 3வது இடத்துல சுக்கிரன் வந்துட்டார், ரைட். குருவுக்கு 10ல் சனியும் செவ்வாயும் இருக்காங்க. இப்போ என்ன ஆகும், இந்த குரு போய் முதல்ல சுக்கிரனை தொடுவார். ஆனால் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனிக்கு சுக்கிரன் 6-8 இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வர காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் மேரேஜ் பண்ணுவாங்க. இல்லை அந்த தானே இயற்கையாக என்ன செய்யும், லேட்டாக தான் மேரேஜ் அமையும். இந்த ஏன்னா 30 வயசுக்கு மேலே ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகங்களில் நான் இந்த கொடுத்துருக்கிற கான்செப்ட் அங்கே வேலை செய்யுங்க. எப்போவுமே சுக்கிரனும் செவ்வாயும் 6-8 இருக்கிறது. இப்போ சுக்கிரன் இருக்காருன்னா செவ்வாய் 8ல் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் செவ்வாய் இருந்ததுன்னா இப்போ ஒரு கன்னியில் செவ்வாய் இருக்குது.
அப்போ இந்த சுக்கிரனுக்கு இது ஒரு ஆண் ஜாதகமாக வச்சுக்கோங்க. சுக்கிரன் மனைவி காரகம். இந்த சுக்கிரனுக்கு செவ்வாய் 2 6 இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். அப்படி ஆவறக்கு அந்த கிரக ரீதியாக இருக்கிற அந்த ஒரு செயல்பாட்டை சேர்க்க பண்ணணும். எப்படி சேர்க்க பண்ணுவோம்? இப்போ சுக்கிரன் இந்த ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குதுன்னா, சுக்கிரன்னா இந்த ஜாதகருக்கு சுக்கிரனோட வழிபாடுகள் அல்லது சுக்கிரனோட கான்செப்ட் என்னென்ன? சுக்கிரன்னா வெள்ளி நகைகள். வெள்ளி நகைகளை அதிகமாக யூஸ் பண்ணாருன்னா சீக்கிரம் மேரேஜ் வரும். சுக்கிரன்னா மேக்கப்பு, க்ளீன் சேவ், நல்லா க்ளீனாக சேவ் பண்ணிவிட்டு ஒரு மாப்பிள்ளை நல்லா க்ளீனாக இருந்துட்டு அவர் டெய்லி நல்ல நீட்டாக இருக்காருன்னா சீக்கிரம் மேரேஜுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அடுத்தது ட்ரெஸ்ஸு போடுறது ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. ஏன்னா சுக்கிரன் பியூர் ஒயிட்டு. அப்போ பியூர் ஒயிட்டில் எப்போல்லாம் சட்டை போட்டுக்கிறது, ஃபேண்ட்டு போட்டுக்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரம் மேரேஜுக்கு சூழலை தரும். அடுத்தது சுக்கிரன் பேக்கரி. ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கரியிலே போய் வாங்கி சாப்பிட்டு சுற்றிட்டு இருப்பான். அவெல்லாம் சீக்கிரம் மேரேஜ் ஆகிரும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகுதுன்னாவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடையில் எப்போ ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமாம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்வீட் கடைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அடிக்கடி போய் வரவங்களில் அந்த 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 இடத்துக்கு தன்மைக்கு போயிட்டாவே சுக்கிரனோட தன்மை வந்துடும். அந்த இடத்துக்கு போய் வந்தாவே சீக்கிரம் மேரேஜுக்கு சூழல் ஒத்து போகும். ஏன்னா சுக்கிரன் நகைக்கடை, தங்கக்கடை, இந்த வெள்ளி நகைகள் இதெல்லாம் கடை வச்சுருக்காங்களா, அங்கே அடிக்கடி போய் போக்குவரத்துமாக இருக்கிறாங்கன்னா சீக்கிரம் மேரேஜுக்கு இடம் கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டு தயாரிக்கிற இடம், பட்டு துணி தயாரி பண்ணுற இடம், இங்கெல்லாம் ஒருத்தர் போய் வந்துக்கிட்டு இருக்காரு அடிக்கடி போகிறாங்க வராங்கன்னா ஈஸியாக மேரேஜ் ஆகிரும். என்கிட்ட ஒருத்தர் வந்தார், நான் பட்டுக்கடையிலே வேலை செய்கிறேன், எனக்கு மேரேஜ் ஆகலை, 36 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாரு. அவர் ஜாதகத்தை பார்த்தா சுக்கிரனுக்கு செவ்வாய் 6-8 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? செவ்வாய் அந்த மங்களகாரம் லேட்டாக நடக்கும். ஆனால் என்ன சொன்னேன், நீ இருக்கிற இடத்துல உங்களோட பொண்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு. நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இங்கே தூரமாக இருக்கிறதுனால அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, யாரும் லவ் பண்ணுறக்கும் கூட வரல. அப்போ அந்த கிரகம் கரெக்டாக வேலையை செய்யும். நம்ம அந்த இதெல்லாம் சரியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்போ அந்த மேரேஜுங்கிறது கரெக்டான சூழலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை சிலதை நம்ம நெறிப்படுத்தி தரணும், சிலதை வந்து நம்மளாம் வந்து இயற்கையாகவே ஒரு சிலருக்கு மேரேஜ் வந்துடும். இந்த லேட் மேரேஜ் சீக்கிரமாக எப்படி மேரேஜ் ஆகிறது அப்படிங்கிறது இந்த கிரகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். நாடி விதிகளின் படியே அதை ஒன்றும் அவ்வளவோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. இந்த கணக்கில் இதுவும் ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், இந்த குரு வந்து ராகுவோட சாரம். இப்போது இங்கே வந்து ஒரு சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இங்கே கேதுவோட சாரம் வாங்கியிருந்தாலும் இது 2 விஷயத்த பண்ணுங்க. ஒன்று இளமையில் கல்யாணம் பண்ணி வைக்கும், அல்லது முதுமையில் தான் பண்ணி வைக்கும். என்ன ரீசன்? இந்த குருவுக்கு நேர் 7 சுக்கிரன். இவங்க 2 பேர் வாங்கினது பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட சாரங்கள். இந்த ராகு கேது சாரத்தில் கிரகம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த குருவுக்கு ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்து தான் பதிலே சொல்ல முடியுங்க. இந்த சுக்கிரனுக்கு கேது எங்கே அமைஞ்சிருக்காருன்னு பார்த்து தான் ஒரு ஜாதகத்தில் திருமண தேதி எடுத்து தர முடியும், அந்த காலகட்டங்களை சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஜோசியர் வந்து தப்பாக சொல்லிடுவாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல குருவுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2ல் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து கேது வந்துடும். இப்படி வந்துருச்சு. இதே நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது 2ல் லக்னத்துக்கு 2ல் ராகு வந்துட்டாவே கேது வந்துட்டாவே ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ராகு ஒரு உதாரணத்துக்கு கேது சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ராகு சாரம் வாங்கிருச்சு. இப்போ இதை செக் பண்ணி பாருங்க. இந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு, இந்த குருவுக்கு திரிகோணத்தில் கேது. மேக்சிமம் திருமணம் ஆகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்யோன்யம் வேறு யாருக்கிட்டையும் இருக்காது. ரொம்ப ஒரு அதீதமான சிந்தனைகள் வச்சுக்கும். ஏன்னா இந்த ராகு தான் போகக்காரகன்.
அவர் இருக்கிற எல்லா போகத்தையும் அனுபவிக்கணும்னு பார்ப்பார். இந்த கேது ஞானக்காரகன், இங்கே இருக்கிற அந்த சுகங்களை நியாயமாக அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகம் வந்து மேரேஜ் ஆகலை, ரொம்ப லேட்டாக இழுத்துக்கிட்டே நிற்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அந்யோன்யத்துக்கு அளவில்லாமல் போயிடும். ரொம்ப சௌகரியமாகவும் விஷயம் நடக்கும். இப்போது லேட் மேரேஜுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சௌரியமாக இளமையில் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சரியாக எப்படி அமையுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.